ப்ரொடியூசர்ஸும் அப்படி தான் அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எந்த ஒரு த்ரில்லர் படமும் வந்து பெரிய லெவலில், இப்போ ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, பெரிய லெவலில் ஹிட் அப்படிங்கிறது ஆகலை. சில படங்கள் நல்லா இருந்தும் அது பெரிய லெவலில் ஹிட் ஆகலை. இது ரொம்ப டேஞ்சராக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா சில படங்கள் வந்து தேட்டரில் வந்து சரியாக போகலை, ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி இந்த டார்க் அவனை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிட்டு ஓடிடியில் வந்து ப்ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேரக்டருக்கு வந்து லைஃப் இருக்கும், டேரக்டர் அடுத்த படம் பண்ணிடுவார். ஆனால் ப்ரொடியூசர் அப்படிங்கிறவங்க வந்து பெரிய ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ அதுக்கு வந்து ஆடியன்ஸ் மட்டும் காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று கிளிக் ஆகாமல் போகலாம், ப்ரொமோஷனோ இல்லை எல்லாமே நல்லா இருந்தும் சில படங்கள் வந்து நான் பார்த்தேன் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் அந்த படம் வந்து தேட்டரில் சரியாக போகல. இது வந்து கொஞ்சம் ஒரு டேஞ்சர் சொன்னால் பார்க்க, இதை வந்து நம்ம என்னன்னு ஃபைன் பண்ணி சீக்கிரமே வந்து கரெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு சுமாரான படம் வந்து எவ்வளோ நல்லா ஒன்றாலும் யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல படம் வந்து தோக்கக்கூடாது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு பழமொழியில் கூட சொல்லுவோம், 1000 குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு நல்ல படம் வந்து இனிமேல் வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி காலத்தில் வந்து நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு அங்கீகரிக்க அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க, அவங்கள ஏன் போய் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற வந்து நம்ம ஃபைன் பண்ணியே ஆகணும். நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல படங்கள் நிச்சயமாக போய் சேரணும்னு நாங்களும் வந்து வேண்டுகிறோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, வாழ்த்துக்களும் கூட. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அத்திப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து சிட்டிசன் படத்தில் வந்து எப்படி காணாமல் போதோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமே வந்து சில தயாரிப்பாளர் வந்து யாருக்கும் தெரியாமல் காணாமல் போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி யாருமே பேசலை. ஒரு நிமிஷம் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா இது கண்டிப்பாக இதை வந்து நோட்டீஸ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியாது, சென்னையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நிறைய உப்மா படம் அப்படிங்கிறது வருது. நான் உப்மான்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்று எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு வராதிங்க. நான் எதை மீன் பண்ணுறேன்னா, மேக்கிங்லேருந்து எதுவுமே சரியாக பண்ணாமல் ஒன்லி டார்கெட் எப்படின்னா எப்படியாவது ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு 4 படம் வந்துகிட்டே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையில் உள்ள ஒரு 2 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி போயிருது. அப்படி நிறைய ப்ரொடியூசர் அப்படிங்கிற காணாமல் போகிறாங்க. இதை வந்து யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது என்ன பிரச்சனையை உருவாக்குனா, அந்த ப்ரொடியூசர் மட்டும் இதனால் லாஸ் ஆகலை, ஒரு திறமையான ஒரு டைரக்டரோட வாய்ப்பும் அங்கே பறிப்போகுது. ஸோ இதையும் நோட்டீஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து கம்மி பண்ணும்போது நிறைய நல்ல டைரக்டர் வந்து வெளியில் வருவாங்க, ப்ரொடியூசர் லாஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் நிறைய நல்ல டேரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய நல்ல டேரக்டர்ஸ் வரும்போது தான் நிறைய ஹீரோக்களும் வருவாங்க. ஏன் ப்ரொடியூசருடைய நலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டார்க் கவுன் எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். ஷுவர் ஷாட்டாக சொல்லுவேன், இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் த்ரில்லர் ஹிட்டாக இந்த படம் இருக்கும். இதே இடத்துல சக்சஸ் மீட்டுக்கு வருவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் பாலாஜி அவர்கள். ஸோ இனி வருங்காலம் வந்து அவரோட கையில் தான் இருக்குது. நல்ல படம் கொடுத்துருக்காரு, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்தக்கூடியது தான் அந்த டார்க் ஹெவன். ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள். சித்து சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஒரு ரன்னிங் ரேஸில் அவர் வர்றாரு. ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு சின்ன கேப் இருக்குது, நம்மளோட ஒருத்தர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கிறாரு. ஸோ அந்த ரேஸில் வந்து சித்து சார் கலந்து ரன் பண்ண போகிறாரு. வாழ்த்துக்கள் சார். இல்லை சார், கண்டிப்பாக சார். சார் அதாவது நீங்கள் ஒரு சேனல்லேருந்து வந்திருக்கீங்க, அந்த சேனல்லேருந்து வந்து யாருமே தோற்றதா இல்லை. ஸோ எஸ்கே அவரோட சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக 8வது தூரத்துக்கு போவீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஒருத்தர் உண்மையை பேசலாம், ஆனால் இவ்வளோ உண்மையை பேசக்கூடாதுங்கிற மாதிரி பட்டுன்னு வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்காத பல விஷயங்களை சொல்கிறாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல என்னை எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு உண்மையாக எனக்கு தெரியல. ஏன்னா சில நேரங்களில் நான் என்னை கூப்பிடவே வேணான்னு சொல்லியிருந்தேன் நான். பட் ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் கூப்பிட்டாது எனக்கு கொஞ்சம் என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, திறமைக்காக எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த இடத்த எல்லாரும் நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இது வரைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை உதவி செஞ்சால் கூட நான் வெளியால் சொல்கிறது இல்லை. பட் இந்த படத்துக்கு நான் முதல்ல நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனாலுமே ஒரு ஒரு சில இடையில வந்து இந்த படம் ஒரு பிரச்சனைக்குள்ளாகிட்டு, அதுக்கு முன்னாடி பாலாஜியை வந்து பழகினதில் எனக்கு அவர் மேலே இப்படி ஒரு இயக்குனர், இந்த மாதிரியான ஒரு படம், இந்த மாதிரியான ஒரு டீம்
தோத்துடக்கூடாது. ஏனென்று சொன்னால் வந்துட்டு திருநெல்வேலியில் சுத்தமல்லியில் ஒரு எதிர்காலத்தில் நிறைய கலைஞர்களையும் நிறைய சினிமாவில் நிறைய இதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்கிற ஒரு நபராக தான் நான் அவரை பார்த்தேன். வெளிநாட்டில் இருந்து எல்லாருக்குமே ஒரு கண்ணோட்டம் இருக்குது, சினிமா அப்படின்னாலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் வந்துட்டு அது எப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்தால் இதில் இருந்து வெளியேறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது எனக்கும் தெரியாது, பட் அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியும். இருந்தாலும் நான் அதை பாலாஜியை முழுக்க முழுக்க நம்பி ஒரு உதவியாகத்தான், ஒரு சதுர உதவியாக தான் நான் இந்த விஷயத்தை பண்ணேன். பட் அதை இந்த இடத்துல சொல்லணும்னு கூட எனக்கு தெரியலை, எப்படி அதை கன்வே பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு நடிகராக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இருந்தாலும் இந்த உதவி அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பாலாஜியை வெளியால் கொண்டு வர்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் எப்படி சொல்கிறது, இந்த உதவியை நாங்கள் செய்ய வரும்போது பாலாஜி சரி ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னு ஒரு நினைப்பில் வந்தேன். ஆனால் அந்த கஷ்டத்தில் நம்மளையும் இழுத்து போட்டுட்டாரு. அதுக்கு பிறகு நான் இன்னைக்கு வரைக்கும் அதில் இருந்து வெளியால் வரவே இல்லை. ஒரு நடிகராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் என் மனசில் இருந்துச்சு. ஏன்னா இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ரெண்டு பக்கமும் அந்த இருதலை கொள்ளி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நடிகராகவும் இருக்க முடியலை. ஒரு உதவியை செஞ்சுட்டு இது எப்படி இதுலேருந்து அவுட் வழியால் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த டெய்லர் இன்றைக்கு பார்க்கும்போதும் சரி, அந்த கலைஞர்கள் ஹீரோ ஹீரோயினி மேம் அப்புறம் இங்கே சக எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்குற அந்த ஒரு எஃபெக்ட், அப்புறம் இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கொடுத்தது இந்தளவு தூரம் அவுட்டில் இந்த மாதிரி நல்ல மாதிரி வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தான், என்ன அந்த டியூரேஷன் டைம், அந்த நம்ம இந்த ஜேர்னி ஆரம்பித்தது வந்து இடையேக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் வந்தது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நம்ம அந்த கொண்டு வந்த நேரம் தான் கொஞ்சம் தாமதமாகி போச்சு ஒழிய கடைசியில் இந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ரொம்ப நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. ஸோ ஹாப்பி தான், சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் நீங்கள் நடிகராக மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இந்த டீம் ஒர்க் எங்களால் ஃபீல் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலேயே வந்து இட்ஸ் ஆல் காட்ஸ் திங்ஸ்ன்னு சொல்லலாம். நன்றி சார். ஏதோ சொல்ல வந்திருக்கீங்க. சார் வந்து நடிக்கிறதுக்காக தான் வந்திருந்தாங்க மேம். ஸோ நடிச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் உடையில ஒரு சின்ன இஷ்யூ வந்தது. அவ கொஞ்சம் பிரேக் ஆகி நின்றுச்சு. அப்போது சார் கேட்குறாரு அவரோட லாங்குவேஜில், எல்லாம் என்னல படம் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் இஷ்யூ சொன்ன உடனே ஒன்றுமே சொல்லலை, நம்ம பார்த்துக்கலாம்டா போயிட்டே இருப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். சார் இல்லைன்னா அந்த படம் வந்து டேக் ஆகிருக்காது. ஸோ சாருக்கும் அவங்களோட மேடம் மிஸ்ஸஸுக்கும் தான் வந்து தேங்க்ஸ். ஓகே சார், நன்றி. நிறைய பேசணும்னு வந்தேன், ஆனால் இந்த ஒரு ஃபீல்டில் எப்படி என்னத்தை சொல்கிறதுன்னே தெரியலை. பட் இந்த என்னோடய ஒய்ஃபுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஒரு வெளிநாடு, இருந்தாலும் இங்கே வந்து இந்த படத்துக்காக நாங்கள் செலவழித்த டைம் ஃபுல்லாகவே அவங்க என்னோட சேர்ந்து இருந்திருக்காங்க. ஏன்னா இது ப்ரெஷர்லேயே எங்களுக்கு ரொம்ப டவுனான மொமெண்ட்டில் எல்லாமே அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யோசிக்காதீங்க, இதை நம்ம துணிஞ்சு கீழே இறங்கிட்டோம், ஸோ அது எப்படியுமே ஃபைனல் வந்து நல்லா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இப்போயுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த டைமில் நன்றி, தேங்க்யூ. அவங்க இல்லைன்னா இந்த மொமெண்ட்டில் நாங்கள் இருக்கவே மாட்டோம். அவ்வளோ. கண்டிப்பாக. தேங்க்யூ. கண்டிப்பா வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வருவீங்க. கரெக்டான கடமைகள்லாம் முடிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் சார் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ் நல்ல படத்தை கைவிட மாட்டாங்க, நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். 3 ப்ரொடியூசர்ஸ்க்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த டார்க் ஹெவனுடைய 2 முக்கியமான லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு குக் வித் கோமாளியில் நீங்கள் எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய விக்கி சிவா அவர்கள். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மை விஷ், ஐ திங்க் சித்துஸ் விஷ். நீங்கள் விஷ் பண்ணணும். இருப்பா, நானே லேட்டாக வந்துட்டேன். முதல்ல லேட்டாக இருந்ததுக்கு எல்லாருக்கும் மன்னிக்கணும். அண்ணன் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். அண்ணன் சூப்பராக இருக்குண்ணே. வெளியே பேனர் பார்த்தேன், ஒரு பெரிய படம் மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து இந்த படம் வந்து வெற்றின்னு சொல்லிட்டு கடவுள் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பெரிய படம் தான், அந்த பெரிய படம். புகழ் சாருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துருங்க.
சாரோட நான் பெரிய ஃபேன், நான் அவரை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே மாமா, வந்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. அவங்களே கடுப்பாருங்க, ஏன்டா கம்மிடுறா. ஏங்க அவரை போட்டு ஆக்ட் பண்ணீங்க, புகழ நான் பாவம் அவர் கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணான்னு நினைக்கிறேன். வாமா மின்னல் மாதிரி ஓடிட்டாரு. பட்
மெயினாக உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த மேக்கரில் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. யாரா இவன் இவ்வளோ தூரம் மலையேற்றி விட்டு ஒரு ஷாட் எடுத்துகிட்டு அனுப்பிச்சி விட்றான்னு சொல்லிட்டு படத்தை காட்டுங்கன்னு சொன்னீங்க. இன்னும் எனக்கு ஞாபகத்திலே இருக்குது. பட் அதை தாண்டி நம்பிக்கையாக ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு மட்டும் இல்லை, ரித்யா மேமுக்கும் அந்த டவுட் இருக்குன்னு எனக்கு இருந்துச்சு. என்னத்தை எடுக்கானுங்க, ஏதோ கூப்பிட்றானுங்க வரானுங்கன்னு. பட் அது இயல்பு தான். ஜெயக்குமார் சாருக்கு லைட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப 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 ஒரு மரியாதைக்குரிய நபர் சார். நீங்கள் லைஃப்லேயும் சரி, நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப இயல்பாக வந்தது. எனக்கு அடுத்தடுத்து போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கு. உங்கள் புத்தகம் மாதிரியே நீங்களும் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கு நான் பிரார்த்திக்கிறேன் சார். அப்புறம் சத்யபாலாஜி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வேற ஒரு தளத்துக்கு போனதுக்கு ரொம்ப பெரிய காரணம் சத்யபாலாஜி தான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை மறந்துட்டேன், நம்ம ராஜா ப்ரோ. ஏன்னா படம் வந்து நான் கிட்டத்தட்ட நிறைய எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். அவர் ஒன்று எடிட் பண்ணி தருவார், நான் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப நான் கூப்பிடுவேன். அப்புறம் அவர் கட் பண்ணுவார், அப்புறம் பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவேன். ஸோ அப்படிங்கிற இன்றைக்கி அது ஷேப்பாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ராஜா ப்ரோ நீங்கள் ரொம்ப பெரிய காரணம். அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நான் ஒருத்தர் பேரை சொல்ல விரும்பலை. இந்த படம் முடிஞ்ச பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு நபரோட பேர் கண்டிப்பாக பேசப்படும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படத்தில் நடித்த பிரதீப் ப்ரோ, ஆர்த்தி, சோனி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பிரதீப் ப்ரோ, அடுத்தடுத்து நல்ல கேரக்டர் பண்ணுங்கள், நல்ல கதைகள் கேட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு மீண்டும் ஜூலை 17 உங்களுடைய ஒர்க் பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். நன்றி உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம கோபி சார், போன படத்துலேயே உங்கள்கிட்ட வந்து கதை சொன்னேன், பண்ண முடியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து செந்தாமரங்கிற ஒரு கேரக்டருக்காக சொல்லியிருந்தேன். ஐயோ சார், நான் அடுத்து தெக்கன்னு ஒரு படம் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வருவேன். விஜய் சத்யா சார் அவர் இருக்காரான்னு தெரில, கண்டிப்பாக ஒரு காமெடி ரோட வரேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து வெற்றி பெறணும். தேங்க்யூ ஸோ மச். சாரி சார், மித்ரன் சார்.